ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எங்களோட குட்டி ஹோம் டூர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோ போடலாம் நான் பிளான் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா 1 BHK தான். ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இது எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஏரியா இருக்கும். இவ்வளோ தான். இப்போ இதை வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எப்படிலாம் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். சின்ன வீடை கூட எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்களும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு வாஷ் பேஷன், ஒரு மிரர் வந்து நாங்கள் தான் போட்டு வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன். நான் ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன், அது வச்சுருக்கிறேன். அப்புறம் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு வச்சுருக்கேன். நான் லக்ஸன் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த சேர் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே நேராக வந்தீங்கன்னா ஹாலு, அதுக்கு அடுத்த ரூம் வந்து பெட்ரூமு, அதுக்கப்புறம் வந்து கிச்சன், சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹாலுக்குள்ளே போயிடலாம். ஹாலோட ஓவர் வியூ இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப சின்ன ரூம் தான், ஆனால் வந்து இதையும் நம்ம நீட்டாக கொஞ்சம் எப்படி ஸ்பேசியஸாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சோஃபா இருக்குது. சோஃபா வந்து நான் கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் இடம் நல்லா இதாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா நான் கொஞ்சம் அதை அரேஞ்ச் பண்ணி போட்டுக்குவேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தேவையான திங்ஸை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத திங்ஸை கழிக்கிறதுக்கு பழகிக்கணும். அப்படி பழகிட்டோம்னாலே நம்ம வீடு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் இருக்குது. இந்த டேபிளை வந்து நாங்கள் டைனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் வந்து மேக்ஸிமம் நாங்கள் கீழே வச்சு தான் சாப்பிடுவோம். அதனால் வந்து இது மேக்ஸிமம் அயன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். பக்கத்தில் இன்னொரு டேபிள் இருக்குது. அங்கே வந்து நான் ஃப்ரூட்ஸ் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன், வெளியிலே வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அங்கே இருக்குது. அப்புறம் இந்த சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் இருக்குது. நம்ம சவுதியில் இருக்கோம், டேட்ஸ் இல்லாமையா, அதனால் கண்டிப்பாக பக்கத்தில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்குது. இதில் எப்போதுமே பிஸ்கட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் லக்ஷனுக்காக. அப்புறம் வந்து இங்கே வந்து குளிர் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஃப்ளாஸ்கில் எப்போதுமே வெந்நீர் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு பாட்டிலு எல்லாம் இருக்குது. இப்போ இந்த ட்ராயரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிங்கன்னா லக்ஸன் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லேட்டு, சாப்பீஸு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து லக்ஸனுக்கு வந்து நான் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பேன், அவன் கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரி செய்கிறதுக்கு, அதுக்காக இதை வச்சுருக்கிறேன். அது வந்து பாட்டிலோட மூடிஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கலர் பென்சில் வச்சுருக்கிறான். அப்புறம் இது அவனோட சேவிங்ஸு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறான். இங்கே உள்ள சவுதி ரியால், அதாவது நம்ம ஊரில் வந்து ருபீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இங்கே வந்து சவுதி ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 ரியால், அதாவது 5 SR அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ரியால்னால் நம்ம ஊர் துட்டுக்கு 100 ரூபாய்க்கு சமம். கொஞ்சம் கொஞ்சம் சில சமயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பைசாவோட ரேஞ்ச் வந்து, அதாவது 99 ரூபா அந்த மாதிரி, இல்லை 101 ரூபா அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இது அவனோட சேவிங்ஸ், இது அதில் வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் கீழே உள்ள ட்ராயரில் பார்த்திங்கன்னா அவனோட புக்ஸ்லாம் இருக்குது. ஒரு குட்டி டைரி, அந்த டைரி வந்து அவன் ABCD இந்த மாதிரி எழுதுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான புக்குங்க, பசில் புக்கு. இது வந்து உள்ளே வந்து ஒரு 6 பசில் கிட்டே இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், அந்த இதில் எடுத்தால் தனியாக வந்துடும். இது தனித்தனியாக எடுத்துகிட்டு அவனை பசில்ஸ் வந்து சேர்த்துக்க சொன்னோன்னா சேர்த்துப்பான். நான் ஏதாவது கிச்சனில் வேலை பார்க்குறேன்னா இந்த மாதிரி அவனுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறதுக்கு இந்த புக் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து இது வந்து இந்த பென்சில் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது. இங்கே வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, லக்ஸனுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. கீழே அவனோட புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து என்னோடய நோட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் குக்கிங் வீடியோலாம் போடுறதுனால அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் எழுதி வச்சுப்பேன். வீட்டில் கேட்குறது, பாட்டி எல்லாத்தையும் கேட்டு எழுதுறது எல்லாத்தையுமே இதில் எழுதி வச்சுக்குவேன் மொத்தமாக. அப்புறம் கொஞ்சம் பென்ஸும் வச்சுருக்கேன். நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்து இருக்கிறனால மேக்ஸிமம் நாங்கள் தேவையில்லாத திங்ஸ் எதுவும் வாங்குறதில்ல. அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. பக்கத்தில் டிவிக்கு மேலே வந்து லக்ஸனோட டாய்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஏசி இருக்குது. அப்புறம் வந்து லக்ஸனோட பியானோ இருக்குது. கீழே வந்து லேப்டாப் வைக்கிறதுக்கு அந்த கீழே உள்ள இதில் லேப்டாப் வச்சுருக்குறோம். அந்த சைடில் லக்ஸனோட திங்ஸ் தான் இருக்குது. அவனோட விளையாட்டு ஜாமான் எல்லாம் அதில் இருக்குது. மொத்தமாக விளையாண்டுட்டு அந்த கவரில் மறுபடியும் எடுத்து வச்சுருவான்.
அப்புறம் உள்ளே வந்து என்னோடய வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டு இருக்குது. அப்புறம் பாலும் கீழே வந்து ஒரு மேட் வச்சுருக்கோம். இந்த மேட் எதுக்குன்னா கீழே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கார்பெட் பிரிச்சிருப்பாங்க. அதனால நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது எல்லாமே வந்து கீழே கொட்டிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மேட் வாங்கி வச்சுருக்கோம். சாப்பிடும்போது இதில் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்குவோம். குறிப்பாக லக்ஸன் சாப்பிடும்போது இந்த மேட்டில் உட்கார வச்சு சாப்பிட வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸும் சாமி கும்பிட்றதுக்கு பத்தியும் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் நம்மளோட சார்ஜு, அப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒயரு, அதுக்கப்புறம் லேப்டாப்குள்ளே ஒயர், இது எல்லாமே அதில் இருக்குது. இதுதான் ஓவர்வியூ. அப்புறம் லக்ஸனோட கார் நிற்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டு தான். அதாவது சோஃபா இந்த மாதிரி எல்லாமே அவங்களே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதுக்கு சேர்த்து தான் ரெண்ட் வாங்கிக்குவாங்க. இப்போ இதை வந்து சைடில் வந்து நான் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். துணி காய போடுறதுக்கு இந்த ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் வெளியில் போய் காய போடுறதில்ல, இதிலே தான் காய போட்டுக்கிறது. இந்த டைனிங் டேபிள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது. அதில் தான் வந்து அந்த விண்டோ நான் மேக்ஸிமம் திறக்க மாட்டேன். அந்த விண்டோ கிட்ட தான் நம்ம சாமி ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இந்த டேபிளில் வந்து விளக்கு வைக்கிறது, பத்தி கொளுத்தி வைக்கிறதுலாம் வந்து இதில் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு அடுத்து இன்னொரு குட்டி டேபிள் மாதிரி இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். அந்த விண்டோவுக்கு பின்னாடி தான் நான் வந்து செடிலாம் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து மிளகா செடி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து தக்காளி செடி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் லைட்டாக வந்துச்சு, அப்புறம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கூலிங் டைம்னால நல்லா திரும்ப வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வெந்தயக்கீரைலாம் சூப்பராக வளர்ந்து வந்துச்சுங்க. அதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 1 வீக்கில் சூப்பராக வீட்டிலே கீரை நீங்களே வளர்த்து செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் புதினா பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. நான் மேக்ஸிமம் இந்த ஜன்னல் டோரை வந்து பகல் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுக்குவேன். நல்லா வெயில் அடிக்கும் இது வழியாக, அதனால் வெயில் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா ஹால்லேருந்து வெளியில் வந்தோடனே சைடில் பார்த்திங்கன்னா பெட்ரூம், அடுத்து கிச்சன், சைடில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போ நம்ம பெட்ரூம் உள்ளே போயிடலாம். பெட்ரூம் உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பெட்டு, அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு பீரோ இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதாங்க ஒவ்வொரு வியூ இப்படி தான் இருக்குது எங்கள் பெட்ரூமு. இப்போது நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்னெல்லாம் வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து நானாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ப்யூர் கோகோனட் ஆயிலில் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சி அதை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முடி கழிகிறது வந்து உதிர்றது வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. அதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ரூம் ஸ்ப்ரே இருக்குது. இந்த சாண்டல்வுட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் இதை வாங்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் டிஷ்யூ பேப்பர் இருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸ் எப்போதுமே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பக்கத்துலேயே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதாவது சூரியகாந்தி விதை. இதை வந்து பொதுவாக பெண்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விதைகள் வச்சுருப்பேன். ஃப்ளாக் சீட்ஸ், அதாவது ஆளி விதை வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பூசணி விதை வச்சுக்குவேன். இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு கெட்டில் இருக்குது. இது வந்து நம்ம வெந்நீர் சூடு பண்ணுறதுக்கு ரொம்பவே தேவைப்படும். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப குளிர் இருக்கிறனால அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இந்த டைனிங் டேபிளில் உள்ள ஃபஸ்ட்டு ரேக்கில் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய், பவுட்ரு, அப்புறம் வந்து பேஸ்ட்டு, ஷாம்பு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். ஷீப்பு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்ததில் பார்த்திங்கன்னா இது நம்ம ஏரியா. கொஞ்சம் திங்ஸ் தான் நான் இங்கேருந்து கொண்டு வந்தேன். அது எல்லாத்தையும் இதில் வச்சுருக்கிறேன். இந்த பாட்டில் வந்து நம்ம ஹேர் மாஸ்க் ஏதாவது போடுறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் லாஸ்ட் ரேக்கில் பர்ஃப்யூமு, அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ் பண்ண ஃபோனுக்குள்ளே பாக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கிறோம். கேண்டில் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அட்டாச்சாகவே அந்த சேர் எல்லாமே வரும், அதனால் அது அதில் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடு மாதிரியே லெஃப்ட் சைடும் 3 ரேக் இருக்குது. அது மொதல் ரேக்கில் வாட்ச்சு, அதுக்கப்புறம் பவர் பேங்க்கு, ஹார்ட் டிஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நூல்கண்டு நம்ம தைக்கிறதுக்கு தேவையானது. ஏன்னா இங்கே வந்து தையல் மிஷின்லாம் இல்லை, அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நூல்கண்டுலாம் வச்சுருக்கிறேன். இது வந்து என்னென்னா நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்க போகிறோன்னா மொத்தமாக இதில் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். அதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்களா, அவ்வளோதான். அப்புறம் செலோ டேப் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்த ரேக் பார்த்திங்கன்னா கவர்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறேன். இந்த கவர்ஸ்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஏதாவது திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து சிப்லாக் கவர் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும்.
அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இலையில தான் சாப்பாடு வைப்பாங்கள்ல, இங்கே வந்து எல்லாமே கவர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கவர் கொடுத்துருவாங்க, இதில் விரித்து அதில் தான் சாப்பாடு வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு கொடுத்த கவர்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அப்புறம் சார்ஜ் போடுறதுக்கு சைடில் கேபிள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் கிளீனர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே வந்து கார்பெட் இருக்கிறனால நார்மல் தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அதனால் வந்து வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டு. இதுவே நீங்கள் வந்து ஃபர்னிஷ்டு இல்லாத நார்மல் ஃப்ளாட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப்பில் போய் நம்ம ஆன்லைனில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி இருந்துட்டு நம்ம ஊருக்கு வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண திங்ஸ்லாம் ரீசேல் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம அங்கேருந்து வாங்கிக்கலாம். புதுசாக வாங்குறத விட இந்த மாதிரி வாங்கினோம்னா நமக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும், திங்ஸும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். அந்த ஆப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் யாராவது சவுதி வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து சைடில் வந்து எங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்த ட்ராலிலாம் வச்சுருக்குறோம். அப்புறம் காட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பீரோ இருக்குது. நம்ம கொஞ்சம் திங்ஸை வச்சு எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத எப்போதுமே கொஞ்சம் நீட்டாக நீங்கள் அப்பப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், வீடும் க்ளீனாகவும் இருக்கும். இப்போ சைடில் வந்து ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா 3 ரேக் இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஃபைல்ஸ் தான் வச்சுருக்கிறோம். இந்த டேபிளில் வந்து நம்ம நைட்டு தண்ணி ஏதாவது கொண்டு வந்து வைக்கணும்னா யூஸ் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் இந்த டேபிள் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதாங்க என்னோடய மினி ஸ்டோர் ரூம். ஒரு பெரிய அட்டை பாக்ஸ் இருக்கா, இது உள்ளே வந்து அரிசி, பருப்பு இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக வேணுங்கிறத வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு மிக்ஸி வாங்கினோம். நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த மிக்ஸி வந்து அவ்வளோ ஒர்க் ஆகலை, அதனால் இந்த மிக்ஸிக்குள்ளே பாக்ஸ் வந்து அங்கே வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா இதான் என்னோடய மினி ஸ்டோர் ரூம். நட்ஸு இந்த மாதிரி வாங்குறதெல்லாம் இதில் வச்சுக்குவோம். அரிசி, பருப்பு இந்த மாதிரி எல்லாமே இதில் வச்சுக்குவேன் மொத்தமாக. அப்புறம் அதில் லக்ஷனோட அந்த தண்ணியில் விளையாடுற டாய் இருக்குது, அவ்வளோதான். அடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லக்ஷனோட டாய்ஸ் தான், அவ்வளோதான். இதுதான் எங்களோட பெட்ரூம். அதுக்கப்புறம் நேராக வெளியில் வந்தீங்கன்னா 8th ஆப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு சைடில் தண்ணி கேன் இதை மாதிரி வைக்கிறதெல்லாம் வச்சுக்குவோம். அந்த ஒரு கவர் தொங்குதில்ல, அதில் வந்து நாங்கள் வாங்குகிற திங்ஸ்க்குள்ளே கவரெல்லாம் வச்சுட்டு டஸ்ட்பின்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். மேலே வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஹேண்ட் க்ளவுஸும் சானிடைசரும் இங்கே ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்குது. அப்படி இப்படி திரும்பினீங்கன்னா இந்த சைடு கிச்சன். நான் கிச்சன் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கலை, ஜஸ்ட் ஒரு வியூ தான் காமிச்சிருக்கிறேன். நான் கிச்சன் டூர் வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன். ரொம்ப சின்ன கிச்சன் தாங்க, ஆனாலும் கொஞ்சம் திங்ஸை வச்சு இந்த கிச்சனை எவ்வளோ நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சீக்கிரமாக தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்லேயும் கிச்சன்லேயும் இங்கே டைல்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸ் வந்து இங்கே பயங்கர குளிராக இருக்கும், அதனால் வந்து இதில் ஒர்க் பண்ணுறது, வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் இதுக்கு மட்டும் நான் அந்த ஸ்லிப்பர் யூஸ் பண்ணிக்குவேன், கிச்சனில் மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். அவ்வளோதாங்க. இப்படி தான் இருக்குது எங்களோட கிச்சன். ஆனால் ரொம்ப சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். சீக்கிரமாக உங்களுக்கு நான் கிச்சன் டூர் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதுலேயும் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வீட்டை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணுன்னா அப்பப்போ தொடச்சி க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தமாக ஒரு நாள் க்ளீன் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணி தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் ஒதுக்கிறதுக்கு பழகிக்கோங்க, அப்போனாலே பாதி நம்ம வீடு சுத்தமாயிரும். அப்புறம் சீக்கிரமாக வெந்தயக்கீரை, கடுகுக்கீரை இதெல்லாம் எப்படி வீட்டிலே வந்து ஈஸியாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நிறைய கிச்சன் டிப்ஸ், வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கான டிப்ஸு எல்லாத்தையுமே சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சூப்பரான வீடியோ, இந்த குட்டி எங்களோட ஹோம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி நான் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.